Hello friends, welcome to Lakshmi Raja Kitchen. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேங்க்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு ஒரு வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். யாராவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக கூட இருக்கலாம், ஃபாலோ பண்ணி பாருங்கள். பட் நான் அதை தான் ட்ரை பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னு கொஞ்சம் லேட்டு தான் ஆச்சு. லேட் ஆனாலும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செஞ்சேன். பட் இருந்தாலும் சரி கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் நான் ஊற வச்சிருவேன். நைட்டே ஊற வச்சு அதை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, நைட்டே ஊற வச்சிருங்க. 2 days ஒன்ஸ் வெந்தயத்தை நான் இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சு அந்த தண்ணி ப்ளஸ் வெந்தயத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்து பாதாமும் நைட்டே ஊற வச்சிருவேன். அதை டெய்லி சாப்பிடுவேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாதாம்னாலும் நம்மளால சப்போஸ் முடியலை, கொஞ்சம் மணி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளும். ஆனால் பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாப்பிடணும். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கடவுள் பக்தியும் இருந்ததுனால பிரதோஷம், சஷ்டி இதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். கோயிலுக்கு போய்கிட்டே இருப்பேன். போய் கார்டுகிட்ட போய் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடவுளே எனக்கு ஒரு நல்ல டைமிங்கில் கொடுங்க, கண்டிப்பாக கொடுப்பீங்க, அந்த நம்பிக்கை இருக்குன்னு தான் நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்றைக்குமே நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நம்பிக்கையோடு பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் படிக்கும். இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு டைமிங் வரும்போது அது படிக்க தான் செய்யும். இப்படியே இருக்கும்போது தான் நான் சஷ்டி விரதமும் இருந்தேன். மந்தில் வரும்ல அந்த சஷ்டியை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதை ஃபாலோ பண்ணும்போதே கடவுள் என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் 4th சஷ்டி இருக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ கடவுள் கொடுத்தது, முருகர் கொடுத்ததுன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பட் என் பொண்ணு பிறந்ததும் அவங்க ராசியில தான் பிறந்தாங்க. பிறக்கும்போது அதோட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இதோட நம்மளுக்கு லைஃப்ல என்ன வேணும்? கண்டிப்பாக நம்ம ப்ரே பண்ணுற கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக கொடுப்பாருன்னு கும்பிடுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு. இதே மாதிரி நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன், இந்த 3-4 விஷயங்களை. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.